வணக்கம் டு ஆல். அடுத்த தேர்ட் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வெஹிக்கிளான லெவல்டு சர்க்குலர் ரோட். லெவல்டு சர்க்குலர் ரோடு அப்படின்னா சர்க்குலர் ரோடு ஹரிசாண்டலாக நமக்கு அந்த லெவல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிளேன் மாதிரி நமக்கு மெயின்டைன் பண்ணுறது தான் லெவல்டு சர்க்குலர் ரோட். இப்போது நம்ம லீனியர் பாத்தில் போகிறப்ப ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு பஸ்ஸோ இல்லை எந்த ஒரு வெஹிக்கிளோ ட்ராவல் ஆகிட்டுருக்கிறப்ப அதில் என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ சர்க்குலர் ரோடு அப்படிங்கிறப்ப சர்க்குலர் மோஷன் வந்துடும். அப்போ சர்க்குலர் மோஷனில் என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். முக்கியமாக நமக்கு சர்க்குலர் பாத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபோர்ஸ் முக்கியம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்குன்னு எந்த ஆரிஜினும் கிடையாது, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணணுன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வெஹிக்கிளான லெவல்டு சர்க்குலர் ரோடில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு எந்த ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். When a vehicle travels in a curved path, there must be a centripetal force acting on it. அப்போது வெஹிக்கிள் கர்வ்டு பாத்தில் ட்ராவல் பண்ணுறப்ப கண்டிப்பாக சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகிருக்கும். திஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டயர் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட். கண்டிப்பாக இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நம்ம எடுத்திருக்கிற வெஹிக்கிளோட மாஸ் வந்து m. கன்சிடர் a vehicle of mass m moving at a speed v in a circular track of radius r. அப்போது நம்ம எந்த வெஹிக்கிளான லெவல்டு சர்க்குலர் ரோடில் ஆக்சுவலி நம்ம பார்க்குறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம், ப்ளஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு. அப்போது நம்ம அப்படி இருக்கிறப்ப வெலாசிட்டி, அந்த வெஹிக்கிளோட வெலாசிட்டியை வந்து வீணும், தட் ஸ்பீடு, இந்த இடத்துல ஸ்பீடை வீணும், மாசை எம்னு எடுத்துக்கிறோன்னா அந்த சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸாக ஆறுன்னு எடுத்துருக்கோம். கம்மியான வளைவு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த சென்டர்லேருந்து எவ்வளோ ரேடியஸில் நம்ம அதை ஒரு ஆர்க்காக நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது வந்து சென்டர் பாயிண்ட்டாக கிடைக்குமோ அதுலேருந்து நம்ம ரேடியஸ் எடுத்துப்போம். அப்போது அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா there are 3 forces acting on the vehicle. அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போது இமேஜில் பாருங்கள் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து வெஹிக்கிளான லெவல்டு சர்க்குலர் ரோட். இப்போ இது வந்து வெஹிக்கிள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது லீனியர் மோஷனில். அப்படிங்கிறப்ப நமக்கு 2 ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஒன்று. போத் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அதுவே வந்து கர்வ்டு பாத் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று, அதே மாதிரி கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ normal force acting upwards, gravitational force acting downwards, frictional force acting towards the center. இந்த டைரக்ஷனில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதுதான் 3 ஃபோர்ஸ் சொல்லியிருப்பாங்க. gravitational force acting downwards, normal force acting upwards, frictional force acting horizontally inwards along the road. அடுத்து suppose the road is horizontal, then the normal force and gravitational force are exactly equal and opposite. அது நம்ம இமேஜ்லேயே பார்த்தோம். The centripetal force is provided by the force of static friction between the tire and the surface of the road which acts towards the center of the circular track. அது வந்து இமேஜில் பார்த்தோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் தி சென்டராக ஆக்ட் ஆகுது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன அப்படின்னா mv²/r. ஆக்சுவலி ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv²/r, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அடுத்து as we have already seen in the previous section, the static friction can increases from 0 to a maximum value. அது நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்தோம். fs ஆக்சுவலி அந்த
ரிலேஷன் எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா எம்பிரிக்கல் ரிலேஷன் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ், அதே மாதிரி எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு என் அப்படின்னு சொல்லி இந்த ரிலேஷன் படிச்சிருப்போம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் எம்பிரிக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 0 இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் நமக்கு இருக்கலாம். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் எம்ஜி. மியூஎஸ்என் அப்படிங்கிறது நமக்கு ரிலேஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் என்னு. என்னோட வேல்யூ வந்து நமக்கு எப்பயுமே எம்ஜிக்கு ஈக்குவல். ஸோ அதனால் மியூஎஸ் இன்ட்டு எம்ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். இப்போது இதிலேருந்து தேர் ஆர் 2 கண்டிஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் இருந்து இந்த எஃப்எஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எம்வி ஸ்கொயர் பை ஆருக்கு ஈக்குவல். அப்போது எம்வி ஸ்கொயர் பை ஆரை ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மியூஎஸ் எம்ஜிக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள். 2 கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எம்வி ஸ்கொயர் பை ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் எம்ஜி. மியூஎஸ் எம்ஜிங்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிறது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுனால 2 ஈக்குவல் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது அடுத்த கண்டிஷன் இந்த ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஆர் மியூஎஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர்ஜின்னு எடுத்திருக்கோம். அப்போது இதே ரிலேஷன்லையே இந்த மியூஎஸ் இந்த சைடு வச்சுட்டு பாருங்கள், மியூஎஸ்ஸை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு எம்ஜியை இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்களேன். இல்லைனா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எம்மும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஜியை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா வி ஸ்கொயர் பை ஆர்ஜி கிடச்சிரும். அதுதான் இங்கே இருக்குது. அப்போ மியூஎஸ் வி ஸ்கொயர் பை ஆர்ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லைனா மியூஎஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ இந்த 2 ரிலேஷனை எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். இப்போது இந்த ரிலேஷன்லேருந்து நமக்கு வி மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ஜி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ மியூஎஸ் ஆர்ஜி நம்ம இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூஎஸ் ஆர்ஜி அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த கண்டிஷனில் பாருங்கள், எம்வி ஸ்கொயர் பை ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் எம்ஜி. அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்குது இல்லைனா ஈக்குவல் அப்படின்ற கண்டிஷன். அப்போது இப்படி இருக்கப்போ என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் would be able to provide necessary centripetal force to bend the car on the road. அப்போது இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ஒரு தேவையான அளவுக்கான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுத்து காரை நமக்கு என்ன பண்ண வைக்கிது, பெண்ட் பண்ண வைக்கிது. ஸோ தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி டயர் அண்ட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ரோட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா மியூஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டிட்டர்மைன்ஸ் வாட் மேக்ஸிமம் ஸ்பீட் த கார் கேன் ஹேவ் ஃபார் சேஃப் டேர்ன். நம்ம டேர்னில் கட் பண்ணுறப்ப இல்லை வளையிறப்ப எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, 2 வீலர் 4 வீலர் எதுவாக இருந்தாலுமே நம்ம அந்த கர்வ்டு பாத்தில் சறுக்கி விழாமல் நம்ம சேஃபாக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மியூஎஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எப்படி இருந்தால் கார் அந்த கர்வ்டு பார்த்த கரெக்டாக க்ராஸ் பண்ணி வந்துடும், எந்த வித ஸ்கிட்டிங்கு ஸ்லிப்பிங் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். அப்போது அடுத்து பி கண்டிஷன் பாருங்கள், எம்பி ஸ்கொயர் பை ஆர் கிரேட்டர் தென் மியூஎஸ்எம்ஜி. மியூஎஸ்எம்ஜினா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் தி சென்டர். அப்போது அந்த கண்டிஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் அப்படின்னா அந்த கர்வ்டு பாத்துக்குள்ளே போய் விழுந்துடுறது, சறுக்கிட்டு போய் அப்படியே அந்த வீல் நமக்கு என்ன ஆகுறது, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட இப்போ கிரேட்டர் தென்னாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கப்போ நமக்கு என்ன ஆகும், காரோ 2 வீலர் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் நமக்கு ஸ்கிட் ஆகிக்கும்.
அதுவே இங்கே பார்த்தோன்னா இந்த கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா mv²/r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μsmg. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் அல்லது கம்மி, அப்போது நமக்கு அந்த வெஹிக்கிள் வந்து சேஃப் டேர்னை வந்து நமக்கு ஸ்கிட் ஆகாமல் வலிக்கு விழாமல் சறுக்கிட்டு போகாமல் என்ன பண்ணிக்கும், நல்லா கிராஸ் ஆகி வந்துடும். அதுவே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ அதிகம் அப்படின்னா த கார் வில் ஸ்கிட். காரோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு என்ன ஆகிக்கும் அப்படின்னா அந்த கர்வ்டு பாத்துக்கு உள்ளே போய் விழுந்துடும். அப்போது இஃப் தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் இனஃப் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் டு டர்ன் த வெஹிக்கிள் வில் ஸ்டார்ட் டு ஸ்கிட். இந்த சென்ட்ரிபெட்டல் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ப்ரொவைட் பண்ணுற சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை பொறுத்து தான் நமக்கு சேஃப் டர்னும் ஸ்கிட்டிங்கும். அப்போ சேஃப் டர்ன் அப்படின்னா μs வந்து, அதாவது இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ சேஃப் டர்னுக்கு கம்மியாக இருக்கணும். ஸ்கிட் ஆகிறதுக்கு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா த கார் வில் ஸ்கிட். காருன்னு கிடையாது, எந்த வெஹிக்கிளாக இருந்தாலுமே நமக்கு என்ன ஆகிக்கும், ஸ்கிட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் வெஹிக்கிளான லெவல்டு சர்க்குலர் ரோட். ஆக்சுவலி இந்த வெஹிக்கிளான லெவல்டு சர்க்குலர் ரோடு அப்படின்னா கர்வ்டு பாத்தில் ஒரு வெஹிக்கிள் வந்து போகிறப்ப ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருந்தால் அந்த காரோ இந்த வெஹிக்கிளோ வந்து ஸ்லிப் ஆகாமல் போகும் அப்படிங்கிறது தான். அப்போது நமக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் μsஓட வேல்யூ. இந்த μs தான் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையான அளவுக்கான சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸு. இப்போ μsஓட வேல்யூ வந்து நமக்கு கம்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் coefficient of static friction between the tire and the surface of the road determines what maximum speed the car can have for a safe turn. safe turnக்கு காரோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் டிட்டர்மைன் பண்ணுது. அதாவது இப்போ இந்த ரிலேஷன்லேருந்து v is equal to μsRgன்னு எடுத்துருக்கோண்டா. ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் அ பாத், அது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்டு. ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதுவும் கான்ஸ்டன்ட். அப்போ v வெலாசிட்டி ஆஃப் அ கார் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது μs தான். அப்போது இந்த μs அதாவது நம்ம வெஹிக்கிளோட டயருக்கும் ரோடுக்கும் இடையில இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் μsஓட வேல்யூவை பொறுத்து தான் ஸ்பீடு. அப்போ ஸ்பீடு வந்து எவ்வளோ போகணும் அப்படிங்கிற டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டர் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா μs அதிகமாக இருந்தால் இந்த ரிலேஷன் படி ஸ்பீட் நமக்கு அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருந்தது அப்படின்னா கம்மியாக இருக்கும். அப்படி தானே இருக்குது. ஸோ அப்போ சேஃப் டர்னுக்கு என்ன கண்டிஷன்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ mv²/rஓட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென்னாக இருக்கணும். அதுதான் சேஃப் டர்ன். அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், வெலாசிட்டி வியோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். அதுவே ஸ்கிட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ mv²/r இந்த இடத்துல நமக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா கிரேட்டர் தென்னு போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷனில் mv²/r கிரேட்டர். மாஸுங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆறுங்கிறது ரேடியஸ், அந்த கர்வ்டு பாத்தோட ரேடியஸ், அதுவும் ஃபிக்ஸட் தான். அந்த பாத்துக்கு எவ்வளோ ரேடியஸோ அது எல்லா வெஹிக்கிளுக்கும் அதே தான். அப்போ ஸ்பீடு தான் நமக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கு ரீசன். அப்போது ஸ்பீடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் mv²/rஓட வேல்யூவும் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு ஸ்கிட் ஆகும். அப்போ μsஐ பொறுத்து தான் நம்ம கார் அந்த டேர்னில் கர்வ்டு பாத்தில் எவ்வளோ ஸ்பீட் போடணுங்கிறது அதுதான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், coefficient of static friction between the tire and the surface of the road determine what maximum speed the car can have for a safe turn. safe turnக்கு எவ்வளோ ஸ்பீடில் நமக்கு ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது μs அப்படிங்கிற ஃபேக்டர் தான்.